வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். சென்னை தலைமை செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திப்பு. மேட்டூர் அணை நீர்த்திறப்பு குறித்து முக்கிய ஆலோசனை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1,47,896 கன அடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 109 அடியை தாண்டியது. ஓரிரு நாட்களில் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்ப்பு. காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,55,000 கன அடியாக அதிகரிப்பு. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். கேஆர்எஸ் அணையிலிருந்து 1,30,000 கன அடி தண்ணீர் திறப்பு. கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் நீரின் அளவு 35,000 கன அடியாக நீடிப்பு. திடீர் வெள்ளப்பெருக்கால் குற்றால மெயின் அருவியில் குளிக்க தடை. விடுமுறை தினத்தை உற்சாகமாக கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகளுக்கு ஏமாற்றம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை. உதகை அருகே கல்லட்டி நீர்வீழ்ச்சியில் 8 மாதங்களுக்கு பிறகு ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். சுற்றுலா பயணிகள் ஆச்சரியத்துடன் கண்டு செல்ஃபி எடுத்து உற்சாகம். மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை நோக்கி சென்று கொண்டிருந்த மலை ரயில் குன்னூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தம். விடுமுறை தினத்தை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். கல்வராயன் மலைப்பகுதியில் அரசின் நலத்திட்ட உதவிகள் சென்றடைகிறதா என கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் MS பிரசாந்த் 12 மணி நேரம் ஆய்வு. மாலை முரசு செய்திகள் எதிரொலியால் அதிரடி நடவடிக்கை. ரேஷன் கடைகளில் பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் விரைவில் கிடைக்கும். உணவு மற்றும் நுகர்வோர் துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். காவிரியில் இருந்து சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விடுவதற்கு முன் விவசாயிகளுக்கு வங்கிக் கடன் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும். தேவையான விதை, நெல், உரம் போன்ற இடுபொருட்களையும் வழங்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கீழடி 10ஆம் கட்ட அகழாய்வில் சுடுமண்ணால் செய்யப்பட்ட பண்டைய கால அணிகலன் கண்டெடுப்பு. செப்டம்பர் மாதத்துடன் அகழாய்வு பணிகள் நிறைவடைய உள்ள நிலையில் தீவிரம். சென்னை எழும்பூர் கடற்கரை இடையே மின்சார ரயில் சேவை ரத்து. இரவு 7:45 மணிக்கு பராமரிப்பு பணி முடிவடைந்த பின்னர் வழக்கம் போல இயங்கும் எனவும் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சென்னை அண்ணா நகரில் 5வது வாரமாக நடைபெற்று வரும் ஹாப்பி ஸ்ட்ரீட். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பேதமின்றி ஆடிப்பாடி உற்சாகம். வீரன் ஸ்பெஷல் பிராண்டி உள்ளிட்ட 3 வகை மதுபானங்கள் விற்பனைக்கு செய்வதற்கு உகந்ததல்ல என டாஸ்மாக் நிர்வாகம் அறிவிப்பு.
மதுக்கடைகளில் இருப்பின் சம்பந்தப்பட்ட மதுபான கிடங்கில் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். உலக கல்லீரல் அழற்சி தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். விடுமுறை நாளையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். விடுமுறை தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குவிந்த பக்தர்கள் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். தந்தை மகன் உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் இலங்கை சிறையில் தவிப்பு. வாழ்வாதாரமின்றி பரிதவிக்கும் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மீனவ குடும்பம். தென்மேற்கு பருவமழையால் கேரட், முட்டைகோஸ், பூண்டு உள்ளிட்ட காய்கறிகள் சேதம். உதகை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் விவசாயிகள் கவலை. திருச்சி மாவட்டம் உறையூர் அருகே பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாழை மரங்கள் தீயில் கருகி சேதம். பொறியியல் பட்டதாரியான இளம் விவசாயி கவலை. வார விடுமுறையை முன்னிட்டு வேளாங்கண்ணி பேராலயத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். பக்தர்கள் கடலில் நீராடி உற்சாகம். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை மேலும் 30 பைசா சரிவு. முட்டை விலை தொடர் சரிவால் பண்ணையாளர்கள் அதிர்ச்சி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பாஜக ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்களின் 2ஆம் நாள் ஆய்வுக் கூட்டம் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் தொடங்கியது. டெல்லியில் குடிமைப் பணிகள் தேர்வு பயிற்சி மையத்தில் வெள்ளத்தில் சிக்கி 3 பேர் உயிரிழந்த விவகாரம். பயிற்சி மைய உரிமையாளர் மற்றும் ஒருங்கிணைப்பாளரை டெல்லி காவல்துறையினர் கைது செய்து விசாரணை. ரோவர் செவ்வாய் கிரகத்தில் வெள்ளை கால்சியம் சால்பேட் நரம்புகள் கொண்ட பாறையை கண்டுபிடித்த நாசா. அம்புமுனை வடிவ பாறையை பெர்சிவியரன்ஸ் கண்டெடுத்ததாக நாசா எக்ஸ் தளத்தில் பதிவு.